நவீன உருவில் தப்லீக் ஜமாத் சுன்னத் வல் ஜமாத்தினர்களுக்கு எச்சரிக்கை. அல்லாஹ்வின் நல்லருளும் அண்ணலுங்கள் கோமான் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியமிகு கனவான்களே, இஸ்லாமியர்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சாலிகீன்கள் இறைநேசர்களின் மீதுள்ள கண்ணியம் மரியாதையை குறைக்கும் நோக்கோடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட வஹாபிய மதம் மறு உருவம் எடுத்து தப்லீக் என்ற போர்வையில் முஸ்லிம்கள் மத்தியில் உள்நுழைந்தது. அது தன்னை தொழுகைக்கு அழைக்கிறோம் என்ற பெயரில் நம்முடைய இஸ்லாத்திற்கு விரோதமான தீய கருத்துக்களை பரப்பி முஸ்லிம்களின் ஈமானை பாழாக்கிடத் துணிந்தது. இந்த கூட்டத்தின் கபடவிடத்தை அறிந்த சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்கள், உலமாக்கள், இறைநேசர்கள் இவர்களைப் பற்றி எச்சரித்தும் பத்வாக்கள் வெளியிட்டும் மக்களிடம் அடையாளப்படுத்திக் கொண்டே இருந்தனர். தப்லீகின் மூத்த தலைவர்களான இஸ்மாயில் தெலபி, காசிம் நானுத்தபி, சையீத் அஹ்மத் ரேபரேலி, ரஷீத் அஹ்மத் கங்கோஹி, கலீல் அஹ்மத் அம்பேட்டவி, அஷ்ரப் அலி தானவி போன்றோர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகத் தரக்குறைவாக விமர்சித்து எழுதியதால் பேசியதால், இன்னும் இதில் சிலர் தம்மை நபி என்று வாதிட்டதால் அவர்களை வழிகேடர்கள் என்றும் காபிர்கள் என்றும் பத்வா வெளியிட்டவர்கள் நம் சுன்னத் வல் ஜமாத் உலமாக்களும் இறைநேசர்களும் தான். மேலும் அவர்களிடம் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அன்னார்களை ஒப்புக்கொள்பவர்களும் அவர்களைச் சார்ந்த வழிகேடர்களே என்றும் அதில் உறுதிபட தெரிவித்திருந்தார்கள். இதில் தமிழ் உலகில் அல்லாமா சூபி ஹழத், நாகூர் பாக்கர் ஆலிம், கம்பம் அம்பா நாயகம், அஸ்ஸயீத் இஸ்மத் பாஷா சகாப் நாயகம், மௌலவி எம் இப்ராஹிம் ரப்பானி ஆலிம், மௌலவி முகமது அலி சைபுத்தீன் ஆலிம், மௌலவி உண்டி செய்யது முகம்மது ஆலிம், மௌலவி கலந்தர் மஸ்தான் ஆலிம், மௌலவி ஷேக் அப்துல் காதர் ஆலிம் மலேசிய வாப்பாரழையல்லாக அன்ஹம், மௌலவி ஜேஸ்தி பீப முஸ்தபா ஆலிம், செய்யது வஜீகுன்னகி சகாப் ஆலிம், நோவ முஹித்தீன் ஆலிம், காசிம் மலரி ஆலிம் போன்ற எண்ணற்ற சுன்னத் வல் ஜமாத் ஆலிம்கள் அந்த தப்லீக் தலைவர்கள் கொண்டிருந்த வழிகெட்ட கொள்கைகளை மக்கள் மத்தியில் பகிரங்கமாக வெளிப்படுத்தி மக்களை எச்சரித்தனர். இதனால் விருண்ட தங்கள் முகமூடி கிழுவதைக் கண்ட வாபிய தப்லீக் ஜமாத்தினர் முமின்கள் மத்தியில் ஊடுருவ புதியதொரு தந்திரத்தை கையாண்டனர். சுன்னத் வல் ஜமாத்தினர் மட்டுமே பின்பற்றி வரும் சுபிஸ் தரீகாக்களின் பெயரில் தங்கள் கொள்கைகளை உட்புகுத்த ஆரம்பித்தனர். மேலும் இதில் தம்மை சாதாத்துமார்கள் என்றும் சொல்லிக் கொள்ளலாயினர். அவர்களில் முதன்மையானோர் நூரிஷா தரிகத்தினர். இவர்கள் நமது சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்கள், இறைநேசர்கள், உலமாக்கள் வழிகேடர்கள் என்று நமக்கு காட்டித் தந்த இஸ்மாயில் திலவி, ரஷீத் அஹ்மத் கங்கோஹி, அஷ்ரப் அலி தானவி, செய்யது அஹ்மது ரேபரேலி போன்றோரை மகான்களாகவும் இறைநேசர்களாகவும் செய்குமார்களாகவும் போற்றத் துவங்கினர். அதன் மூலம் வஹாபிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பத் துவங்கியிருக்கின்றனர். தரிகாத்தானே என்று எண்ணி இதில் நுழைந்தவர்கள் வெளியேற வழி தெரியாமல் வஹாபிகளாகி விழுபிதுங்கி நிற்கின்றனர். காமிலான ஷேகுமார்களின் கரத்தைப் பற்றி பிடித்தவர்கள் இவர்களின் வழிகேட்டிலிருந்து தப்பிக்கொள்கின்றனர். ஆங்காங்கே பிலாலியா, ஆமிரியா, அதாயி, அன்வாரியா, சுவூதி போன்ற பல்வேறு பெயர்களில் மத்தசாக்கள், தரிகத் ஆன்மீக மாநாடுகள் என்ன பெயரில் கூட்டங்கள், விழாக்கள் நடத்தி தாங்களும் சுன்னத் ஜமாத் என்று கூறிக்கொண்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இதில் சூபி ஹழத், அம்பா நாயகம் போன்றோர் நூரிஷா தரிகாவை எதிர்க்கவில்லை என்று பொய்யான பிரச்சாரத்தையும் முன்வைக்கின்றனர். எண்ணி இவர்களின் தந்திர உபாயம். இதில் தமிழ் உலகில் அல்லாமா சூபி ஹழத், நாகூர் பாக்கர் ஆலிம், கம்பம் அம்பா நாயகம், அஸ்ஸயீத் இஸ்மத் பாஷா சகாப் நாயகம், மௌலவி எம் இப்ராஹிம் ரப்பானி ஆலிம், மௌலவி முகமது அலி சைபுத்தீன் ஆலிம், மௌலவி உண்டி செய்யது முகம்மது ஆலிம், மௌலவி கலந்தர் மஸ்தான் ஆலிம், மௌலவி ஷேக் அப்துல் காதர் ஆலிம் மலேசிய வாப்பாரழையல்லாக அன்ஹம், மௌலவி ஜேஸ்தி பீப முஸ்தபா ஆலிம், செய்யது வஜீகுன்னகி சகாப் ஆலிம், நோவ முஹித்தீன் ஆலிம், காசிம் மலரி ஆலிம், அஸ்ஸயீது அப்துர் ரஹ்மான் தங்கள் ஆலிம் போன்ற எண்ணற்ற சுன்னத் வல் ஜமாத் ஆலிம்கள் அந்த தப்லீக் தலைவர்கள் கொண்டிருந்த வழிகெட்ட கொள்கைகளை மக்கள் மத்தியில் பகிரங்கமாக வெளிப்படுத்தி மக்களை எச்சரித்தனர். இதனால் விருண்ட தங்கள் முகமூடி கிழுவதைக் கண்ட வாபிய தப்லீக் ஜமாத்தினர் முமின்கள் மத்தியில் ஊடுருவ புதியதொரு தந்திரத்தை கையாண்டனர். சுன்னத் வல் ஜமாத்தினர் மட்டுமே பின்பற்றி வரும் சுபிஸ் தரீகாக்களின் பெயரில் தங்கள் கொள்கைகளை உட்புகுத்த ஆரம்பித்தனர். மேலும்
இதில் தம்மை சாதாத்துமார்கள் என்றும் சொல்லிக் கொள்ளலாயினர். அவர்களில் முதன்மையானோர் நூரிஷா தரிகத்தினர். இவர்கள் நமது சுன்னத்வல் ஜமாத் அறிஞர்கள், இறைநேசர்கள், உலமாக்கள், வழிகேடர்கள் என்று நமக்கு காட்டித் தந்த இஸ்மாயில் திலவி, ரஷீத் அஹ்மத் கங்கோஹி, அஷ்ரப் அலி தானவி, செய்யிது அமது ரேபரேலி போன்றோரை மகான்களாகவும் இறைநேசர்களாகவும் செய்குமார்களாகவும் போற்றத் துவங்கினர். அதன் மூலம் வஹாபிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பத் துவங்கியிருக்கின்றனர். தரிகாத்தானே என்று எண்ணி இதில் நுழைந்தவர்கள் வெளியேற வழி தெரியாமல் வஹாபிகளாகி விழிபிதுங்கி நிற்கின்றனர். காமிலான ஷேகுமார்களின் கரத்தை பற்றிப் பிடித்தவர்கள் இவர்களின் வழிகேட்டிலிருந்து தப்பிக் கொள்கின்றனர். ஆங்காங்கே பிலாலியா, ஆமிரியா, அதாயி, அன்வாரியா, சுவூதி போன்ற பல்வேறு பெயர்களில் மத்ரசாக்கள், தரிகத் ஆன்மீக மாநாடுகள் என்ன பெயரில் கூட்டங்கள், விழாக்கள் நடத்தி தாங்களும் சுன்னத் ஜமாத் என்று கூறிக்கொண்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இதில் சூபி ஹழத், அம்பா நாயகம் போன்றோர் நூரிஷா தரிகாவை எதிர்க்கவில்லை என்று பொய்யான பிரச்சாரத்தையும் முன்வைக்கின்றனர். எண்ணி இவர்களின் தந்திர உபாயம். நூரி ஷா தரிகத்தினர் தப்லீக் தலைவர்களில் யாரையெல்லாம் மகான்களாக கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் சூபி நாயகமும் அம்பா நாயகமும் வழிகேடர்கள் என்றல்லவா சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் நூரிஷா தரிகத் என்ற பெயர் அவ்வளவு பிரபலமானதாக இருக்கவில்லை. தப்லீக் ஆரம்பித்த காலத்தில் அதன் வடிவம் எப்படி இருந்ததோ அந்த வழிமுறையிலேயே தங்களின் உண்மை சுரூபத்தை மறைத்துக் கொண்டனர். ஆனால் அவர்கள் கொண்ட கொள்கை போற்றும் தலைவர்கள் வழிகேட்டுடையதாகவே இருந்தது. எனவே கொள்கையின் அடிப்படையில் நூரிஷா தரிகத் வழிகேடு என்று காட்டிச் சென்று விட்டார்கள். இதில் அம்பா நாயகம் அவர்கள் நூரி ஷா தரிகத் வழிகேடு என்றும், அஷ்ரப் அலி தானவியை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சுன்னத்வல் ஜமாத் இல்லை என்று சொல்லிய பதிவுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தவ்ஹீத் ஜமாஅத்தை, சலபியை, ஜாக்கை இது போன்ற பல்வேறு பெயர்களில் புதிதாக தோன்றிக் கொண்டிருக்கும் இயக்கங்களையும் பெயர் சொல்லி எதிர்க்கவில்லைதான். ஆனால் அவர்கள் கொள்கை சுன்னத் ஜமாத்திற்கு மாறுபட்டது. அதேபோல்தான் நூரிஷா தரிகாவும் கொண்ட கொள்கையின் அடிப்படையிலேயே ஒன்றை வழிகேடு என்றழைக்க முடியும். அது எந்த பெயர் கொண்டு வந்தாலும் சரிதான். அதன் அடிப்படையிலேயே நூரிஷா தரிகத் வழிகேடு. இதைத்தான் நமது உண்மையான ஷேகுமார்களும் சுன்னத்வல் ஜமாத் உலமாக்களும் மகான்களும் சொல்கிறார்கள். அதை விட்டு விலகி நிற்கவும் எச்சரிக்கிறார்கள். தம்மை சுன்னத்வல் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டு வழிகிட்ட நூரிஷா தரிகத்தை ஆதரிக்கும் அவர்களின் கூட்டங்கள், ஆன்மீக மாநாடுகளில் கலந்து கொள்ளும் உலமாக்களும் வழிகேடர்களே. இவர்களை விட்டு மக்கள் விலகியிருக்க வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே சுன்னத்வல் ஜமாத்தினர்களே, தப்லீக் ஜமாத்தினர்கள் நூரிஷா தரிகத்தினர் என்ற பெயரில் பல்வேறு வடிவங்களில் மத்ரசா, இவ்ளு மத்ரசா, ஆன்மீக மாநாடு போன்று வருகிறார்கள். உஷார்! உங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் ஷேகுமார்கள் பொருட்டால் நம்மை வழிகேட்டிலிருந்து காத்தருள்வானாக. ஆமீன். இவன் ஜமியத் அலிஸ் சுன்னத் வல் ஜமாத், சதுக்கைத் தெரு, காயல்பட்டினம்.